பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வி மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவாய நமக. பைரவ ஆசீர்வாதம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே மன நிறைவோட, மன தெளிவோட, மனம் ஆரோக்கியத்தோட இருக்கமானா இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வேதனைகளும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மன அழுத்தத்தில் தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம். வாழ்க்கைங்கிறது எல்லாத்துக்கும் எல்லாமே கிடச்சிருதா? இல்லை. கிடைச்ச வாழ்க்கையில் எப்படி நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதும் சந்தோஷமாக இருக்குங்கிறத நம்ம வாழ்க்கையை முடிவெடுத்து கொண்டுட்டு போகணும். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிற கூடியது, ஹீல் யுவர் பாடி, ஹீல் யுவர் மைண்டு. எப்பவுமே மனம் தெளிவோடு இருந்தோம்னா எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்குன்னு சொல்லுவோம். அவசரத்தில் எடுக்க வேண்டாம் எந்த முடிவுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நிதானம் தேவை. ஆனால் நிதானமாக நாம் இருக்கமான இல்லை. இந்த நிதானத்துக்கு ஒரு மைண்டை தெளிவுபடுத்துறதுக்கு தான் ஒரு முத்திரை. இப்போ நான் பேசுகிறதே அது ஒரே ஒரு விஷயம், அது ஒன்று தான். எல்லாருமே நம்ம படுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? மொபைல் மட்டும் பார்க்குறோம். வேறு ஏதாவது நம்ம யோசிக்கிறோமா? யோசிக்கிறதில்ல. சில பேர் கேமில் மூழ்கிறோம். ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே, இதில் என்ன தவறுகள்? ஒரு 3 நிமிடங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது வாழ்க்கை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு 3 நிமிடம் அல்லது ஒரு 6 நிமிடம் ஒரு 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 எண்ணத்தை ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய சக்தியை 3 to 4 நிமிஷம் எடுக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு 5 to 6 நிமிடம் எடுக்கும். 6 நிமிடம் வச்சுக்கோங்களேன். வலது கை எடுத்துக்குங்க. வலது கை நம்ம கையில் இந்த விரல் பெருவிரல் இங்கே ப்ரெஸ் பண்ணி இங்கே கீழே இந்த மாதிரி ஒரு முத்திரை கொடுங்க. நான் காமிக்கிறது உங்களுக்கு புரியும் தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பெட்டில் படுத்துக்கிட்டு இந்த கைக்கு வலதிலிருந்து இடதுக்கு, இடதுக்கு இருந்து வலதுக்கு ஒரு 3 நிமிடம் கொடுங்க. ப்ரெஷர் கொடுங்க. இந்த பெருவிரல் இங்கே இங்கே இந்த மூணாவது விரல் வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்து 3 நிமிடம் வலது கைக்கும், அதே போல் 3 நிமிடம் இடது கைக்கும் கொடுத்து பாருங்கள். இது மாதிரி மாற்றத்தை ஃபஸ்ட்டு நாள் ஒன்றுமே தெரியாது, 2வது நாள் ஒன்றுமே தெரியாது, 3வது நாள் ஒன்றுமே தெரியாது. அப்போ இது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டு தான். இந்த பாயிண்ட்டு நம்ம புத்தியை கிளியர் பண்ணும். இப்போ நான் சொல்ல நீங்கள் கையில் இப்போ வச்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். வச்சு பாருங்கள், அழுத்தத்தை கொடுத்து பாருங்கள். பெட்டில் படுத்துக்குங்க. படுத்துட்டு அப்படியே நீங்கள் நெஞ்சு மேலே கை வச்சுட்டு இந்த ஒரு முத்திரையை கொடுத்து பாருங்கள். உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு நான் சொல்கிறது புரியும், தெரியும். ஆனால் 3 நாளில் ஒன்றுமே தெரியாது. 4வது நாள் ஒரு எனர்ஜி பாடிக்கு கிடைக்கும், மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ் கிடைக்கும். பார்த்துட்டு இது முயற்சி பண்ணுங்கள், தொடர்ந்து பண்ணுங்கள். ஒரு நாள் பண்ணிவிட்டு எல்லாம் கிடச்சிருன்னு சொல்லிட வேண்டாம். 3 நாள் வரைக்கும் எதுவுமே தெரியாது. 4வது நாள் மாற்றத்தை கொஞ்சம் தெரியும், உணர்வீங்க. 5வது நாள் ஒரு எனர்ஜி கிடைக்கும். 6வது நாள் புத்துணர்ச்சி ஆவீங்க. 7வது நாள் நீங்கள் எனக்கு கமெண்ட் போடுவீங்க. கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன், வலது கை வச்சு ஒரு ப்ரெஷர், ரொம்ப போட்டு அமுத்திலாம் பிடிக்க வேண்டாம், சும்மா ஒரு ப்ரெஷர் கொடுங்க லைட்டாக. அதே மாதிரி இந்த கைக்கு 3 நிமிடம், இந்த கைக்கு 3 நிமிடம் கொடுத்து பாருங்கள். மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. பைரவருடைய அருள் கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சொர்ணகிருஷ்ண பைரவாய நமக.